ஹாய் டிஎன்பிசி ட்ரீமர்ஸ் எல்லாருமே இன்றைக்கி இந்த ப்ரெஸ் ரிலீஸ் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அதாவது நம்ம யூடியூப்பில் கண்டக்ட் பண்ணுற எல்லா அகாடமி ஹோல்டர்ஸ் ஓனர்ஸ் அதுக்கப்புறம் நிறையா பேஸ் வந்து நம்மளுக்காண்டி நம்ம டிஎன்பிசி எக்ஸாமில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரலாம், அதுக்கப்புறம் எவ்வளோ வேக்கன்சிஸ்லாம் அதிகமாக இருக்குது, அதை எப்படி ஃபில் பண்ணலாங்கிறதுக்கு ஒரு மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பாசிட்டிவாக தான் கண்டிப்பாக அமையும். ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நம்ம நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஜாப் செக்யூர் பண்ண முடியும். ஏன்னா வேக்கன்சி கண்டிப்பாக அதிகமாக போகுது. ஸோ அதனால் நான் உங்களுக்கு படிக்கிற டிப்ஸ் ஒரு இதை யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலான் இருக்கேன். அதாவது சுபா லேர்னிங்ஸுங்கிற ஒரு யூடியூப் சேனல் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவங்க டெலகிராம் சேனல் வழியாக இது ஒரு டாப் ரேங்க் டெஸ்ட் பேட்ச் வந்து ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதுவும் 599 தான். இதில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ தான். ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து June 1 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஓப்பன் டு ஆல். ஸோ எல்லாருமே அதை அட்டன் பண்ணலாம். இந்த சாரோட டெஸ்ட் பேட்ச் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதாவது ஸ்டேட் ரேங்க் 2.0 நான் ஜாயின் பண்ணி இப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் அதாவது ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது பிகினராக இருந்தால் கூட கண்டிப்பாக இந்த டெஸ்ட் பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா கொஸ்டின் பேப்பர் அந்த ஒரு இப்போ நம்மளுக்கு 3600 கொஷின்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த 3600 கொஷின்ஸை நம்ம நல்லா ரீட் பண்ணி ஓரளவு நல்லா நம்ம இது பண்ணாலே நம்ம ஒரு 120லேருந்து 130 கொஸ்டின் கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். ஏன்னா நான் லாஸ்ட் இதில் 118 கொஸ்டின்ஸ் போட்டேன். ஸோ அதாவது நான் ஜிஎஸ் சரியாக ப்ரிப்பேர் பண்ணலை, சிலபஸும் ரொம்ப சேஞ்சஸ்னால் படிக்க டைம் இல்லை. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி பிஒய் கொஷின்ஸ் எல்லாமே இதில் கண்டக்ட் பண்ணுறாங்க. இது ஷெடியூல் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ அதில் ஷெடியூல் இருக்குது. நீங்கள் எல்லாருமே அந்த வீடியோ பார்த்துட்டு கூட ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். June 1லேருந்தே நீங்கள் ஏன்னா லாஸ்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ இருந்தே பண்ணிங்கன்னா இந்த கொஷினை வந்து நீங்கள் ஒரு 2 டைம்ஸ் ரிவிஷன் பண்ணால் கண்டிப்பாக டைம் இருக்கும். ஸோ அதனால் இது ஒரு நல்ல சான்ஸு. இதில் செய்யலாம்னாலும் நீங்கள் வேறு ஏதாவது டெஸ்ட் பேட்ச் கண்டிப்பாக இப்போயே ஜாயின் பண்ணி ஓரளவு சிலபஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்கள். இதில் வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் நம்மளுக்கு கொஷின்ஸ் கொடுத்துட்றாங்க. ஓஎம்ஆர் சீட்டில் தான் நம்மளுக்கு இது. ஸோ அதனால் நம்ம டெஸ்ட்டு வரைக்கும் அதாவது எக்ஸாம் வரைக்கும் நம்ம கண்டிப்பாக அந்த கொஷின்ஸை நம்ம வச்சுக்கலாம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் இது எப்பப்போ டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மண்டேவும் ஃப்ரைடேவும் தான் நம்மளுக்கு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணால் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி ரெஸ்பான்ஸ் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கு. ஸோ அதனால் கால் பண்ணி அதுக்கப்புறம் கூட நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஒரு மார்க் டெஸ்ட் அதாவது 5 மார்க் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் டெஸ்ட் அட்டன் பண்ண தான் நம்மளுக்கு இதாகும். படிச்சுக்கிட்டே மட்டும் இருக்காதிங்க, கண்டிப்பாக டெஸ்ட் போட்டு நீங்கள் ஒரு 50% சிலபஸை முடிச்சிருந்தா கூட கண்டிப்பாக டெஸ்ட்டு போட்டு பார்த்துருங்க. அப்போனா தான் நம்ம எந்த லெவலில் இருக்கோங்கிறது தெரியும். ஏன்னா ஸ்பீடாக அங்கே போய் இப்போ முந்தி இருக்கிற பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வந்து கம்மியாக தான் இருந்தாங்க. டெஸ்ட்டு வந்து நம்ம ஓரளவு டைமும் நம்மளுக்கு கன்சியூம் ஆச்சு. ஆனால் இப்போ வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட்டையே நம்ம அந்த டைம் கன்சூமேஷனில் 3 ஹவர்ஸில் நம்ம போட்டு பார்க்குறதுக்கே நம்மளுக்கு 10 டெஸ்ட்டு தேவைப்படுது. ஏன்னா அந்தளவுக்கு காம்படிட்டிவாக இருக்குது. 21 lakhs மெம்பர்ஸ் வந்து அட்டன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் இந்த மாதிரி நம்ம நிறையா டெஸ்ட்டு ஜாயின் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கணும், ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த 5 months விடாமல் நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜாப் போயிடலாம். அந்த பாசிட்டிவ் நோட்டில் தான் நானும் படிச்சுட்ருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி சப்ஸ்கிரைப்.